மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அப்பத்தா பார்த்தா ஒரு தப்பான முடிவு எடுத்துறாங்க. சேதுவும் தமிழ்ச்செல்வியும் அப்பத்தா முன்னாடி சத்தியம் பண்றாங்க, இனிமேல் நாங்க கணவன் மனைவியா தான் இருப்போம், சேர்ந்துதான் வாழ்வோம், எந்த காரணத்தை கொண்டும் இனிமேல் நாங்க பிரிய மாட்டோம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா முன்னாடி சத்தியம் பண்றாங்க. இதை அப்பத்தா பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்ணாடி போட்டிருக்கனால அப்பத்தா பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியல. மனசுக்குள்ள அப்படியே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படியோ நான் நினைச்சது நடந்துருச்சு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கள, அப்பத்தாவுடைய வாயிலிருந்து பார்த்தா ரத்த வடியுது. இதை தமிழ்ச்செல்வி பார்த்துறாங்க. என்னங்க அங்கே பாருங்க, அம்மாச்சி வாயிலிருந்து ரத்த வடியுது அப்படின்னு சொல்லி சேது கிட்ட சொல்லவும் சேதுவும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்க்குறாங்க. கருப்புக்கு பார்த்தா பதறுது. என்ன அம்மாச்சி வாயிலிருந்து ரத்த வருது, அம்மாச்சி அம்மாச்சி அப்படின்னு சொல்லி வேகமாக கருப்பு ஓடியாராரு. கண்ணாடியை பார்த்து அப்பத்தா கலட்டுறாங்க. இதை வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்துடுறாங்க. அத்தா அத்தா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா ராஜாங்க சன்னாசி எல்லாரும் ஓடியாராங்க. என்னைய மனுஷரியா ராசாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கையெடுத்து கும்பிட்டு அழுகுறாங்க. வாயில பார்த்தா ரத்தமா வடியுது. அப்பத்தாவை தூக்கிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. மச்சி மச்சி என்ன மச்சி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி இங்க பார்த்தா தமிழும் சேதுவும் அழுதுகிட்டே கேட்கவும், என்னை மன்னிச்சிருங்க, எப்படியோ நீங்க 2 பேரும் சேர்ந்துட்டீங்க, எனக்கு அதுவே போதும். நீங்க 2 பேரும் சேர்ந்ததை பார்த்ததும் நான் அப்படியே சந்தோஷமா கண்ணை மூடணும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இங்க நடந்தது எல்லாமே நாடகையா ராசாங்கம். உண்மையிலே என் உசுறு போகலை. நான் உசுறு போகிறதுக்கு முன்னாடி உசுறு போன மாதிரி நடிச்சேன். நான் செத்தாவது இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வாகன்னு நினைச்சேன். அதனால தான் யார் ராசாங்க அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சுன்னா நீ ரொம்ப மனசு வருத்தப்படுவ. என்கிட்ட பேசாம இருக்க கூட செய்ய நீ வாய்ப்பு இருக்கு. என் மூஞ்சியில கூட நீ முழிக்காம சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் ஐயா நான் விஷத்தை குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்ன அத்தா அப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ராஜாங்க நெத்தியில அடிச்சு அழுதுகிட்டு இருக்காரு. தூக்கு ஆஸ்பத்திரிக்கு, தூக்கு தூக்கு ஆஸ்பத்திரி தூக்கு அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும், சன்னாசி ராஜாங்க சேது எல்லாரும் பார்த்தா சேர்ந்து அப்பத்தாவை ஆஸ்பத்திரி தூக்குறாங்க. ஆஸ்பத்திரிக்கு இங்க பார்த்தா அப்பத்தாவை கூட்டிட்டு போறாங்க. கருப்பு பார்த்தா அப்பத்தாவை நினைச்சுக்கிட்டே வராரு. என்ன ஆத்தா நடிக்கிறேன்னு தானே சொன்னேன், கடைசியில உண்மையிலே உசுரவிட போயிட்டே அப்படின்னு சொல்லி கருப்பு நினைச்சு அழுதுகிட்டு இருக்காரு. இங்க ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வராங்க. அப்பத்தாவை பார்த்தா ஐசியூல சேர்த்திருக்காங்க. அப்பத்தா விஷம் குடிச்சிருக்கிறதுனால ரத்தத்துல பார்த்தா விஷமெல்லாம் சேர்ந்துருது. இங்க அப்பத்தாவுடைய வயசும் அதிகமா இருக்கிறதுனால டாக்டர் வந்து ராஜாங்கத்துக்கிட்ட சொல்றாங்க, டாக்டர் எப்படி இருக்காங்க அம்மா, எப்படி இருக்காங்க யாத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேட்கவும், சார் கொஞ்சம் நான் சொல்றத கவனமா கேளுங்க, பாட்டியோடைய வயசு ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னொன்று, பாட்டி இந்த மாதிரி முடிவை எடுத்திருக்கவே கூடாது. அவங்களுடைய வயசுக்கு இந்த முடிவுன்றது ரொம்ப தவறானது. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டா இருக்கும். ஆனால் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க, எங்களால் உறுதி கொடுக்க முடியாது. தயவு செஞ்சு ஒரு 24 மணி நேரம் என்ன நடக்க போகுதுன்னு எங்களுக்கே தெரியாது, நீங்கள் பிரார்த்தனையில் மட்டும் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் போயிடறாங்க. ராஜாங்கம் பார்த்தா இதை கேட்டுட்டு கதறிக்கிட்டு இருக்காரு. என்ன அத்தை அப்படி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி ராஜாங்க சேதுவை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருக்காரு. தமிழ் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்பதான் கருப்பு தமிழுக்கிட்ட வந்து, தமிழ் உன்னையும் சேதுவையும் சேர்க்கணும்னு சொல்லிதான் அப்பத்தா செத்த மாதிரி நடிக்க செஞ்சிச்சு. ஆனா உண்மையிலே அப்பத்தா இப்படி உசுர விட நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், ஏன்னு என்கிட்ட நீங்க சொல்லியிருக்கலாம்ல, நான் அம்மாச்சிக்கு எடுத்து சொல்லி புரிய வைப்பேல, அவருக்கு எனக்கு என் மேல எந்த கோபம்லாம் கிடையாதுன்னு. அவர் ஒரே ஒரு வார்த்தை, இந்த பிள்ளை என் குழந்தைதான் அப்படின்னு சொன்னா மட்டும் போதும், எனக்கு அவர் மேல இருந்த கோபம்லாம் பறந்து போயிடும். அவரை விட்டு பிரிஞ்சு வாழலாம் எனக்கு எந்த எண்ணமும் கிடையாதுன்னு அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கேல. அப்பதான் சேது வராரு. ஏமாமா நீயாவது என்கிட்ட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், எங்கே சேது, அப்பத்தா உங்க 2 பேர்த்துக்கிட்டே எவ்வளவோ கெஞ்சிச்சு சேர்ந்து வாழுங்கன்னு. ஆனா நீங்க 2 பேரும் விடாப்புடியா இருந்ததுனால கடைசியா அப்பத்தா உசுரே மாச்சுக்கிற நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கருப்பு சொல்லவும், எல்லாம் ஏன் தப்புதான் மாமா, ஏன் தப்புதான், அப்பத்தா சொல்லையில அப்பயே கேட்டிருந்தா அப்பத்தா அப்ப உசுரோட இருந்திருக்குல அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் ஈஸ்வரி, சாவித்திரி, சித்ரா, தாமரை எல்லாம் பார்த்தா, பாத்தியம்மா அந்த கிளவிய இவங்க 2 பேர்த்தையும் சேர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி உசுர விடுற அளவுக்கு போயிருச்சு. இதெல்லாம் எனக்கு அம்மாச்சின்னு சொல்லையில ரொம்ப அசிங்கமா இருக்கு. எங்கேயோ கறந்து வந்தவ அவளுக்கு இவ்வளவு தூரம் பண்ணுது அப்படின்னு சொல்லி தாமரை பார்த்தா ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதாண்டி தாமரை, நான் கூட என் அம்மா ஏதோ உடம்பு சரியில்லாம உசுறு விட்டுருச்சோன்னு நினைச்சு வருத்தப்பட்டு அழுதுகிட்டு இருந்தேன். கிளவி கடைசியில நடிச்சு இப்ப 2 பேர்த்தையும் சேர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி மருந்தவே குடிச்சிருக்கு. எனக்கு இதெல்லாம் நினைக்கையில அப்படியே பத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லி சாவித்திரி ஒரு பக்கம் கோபப்பட்டுக்கிட்டு இருக்கு.